அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில காயங்கள் இருக்கின்றன. சில வார்த்தைகள், சில மனிதர்கள், சில நிகழ்வுகள் அவை நம்முடைய இதயத்தை ஆழமாக காயப்படுத்தி இருக்கலாம். சில நேரங்களில் நாம் நினைப்போம், அவரை நாம் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். ஆனால் இன்று நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது. இயேசு சிலுவையில் தொங்கிய போது அவரை காயப்படுத்தியவர்களுக்காகவே ஒரு வார்த்தை சொன்னார். பிதாவே, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியார், அவர்களை மன்னியுங்கள். அது சாதாரண வார்த்தை இல்லை, அது உலகையே மாற்றிய மன்னிப்பின் வார்த்தை. அந்த நேரத்தை ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள். இயேசுவின் கைகளில் ஆணிகள் கையில் அந்த நேரத்தை ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள். இயேசுவின் கைகளில் ஆணிகள், தலையில் முள்கிரீடை, உடலில் காயங்கள். அவரை கேலி செய்தவர்கள் சுற்றிலும் நின்றனர். ஆனால் அந்த வேதனையின் நடுவில் இயேசு பழிவாங்கவில்லை, அவர் கோபப்படவில்லை. அவர் சொன்னது ஒரே வார்த்தை, மன்னிப்பு. அதுதான் இயேசுவின் இதயம். ஏன் மன்னிக்க வேண்டும்? ஏனெனில் மன்னிக்காத இதயம் நமக்கே சிறை போல ஆகிவிடும். கோபம், வெறுப்பு, கசப்பு இவை எல்லாம் நம்முடைய சமாதானத்தை கெடுத்துவிடும். ஆனால் மன்னிப்பு உன் இதயத்திற்கு சுதந்திரம் தரும். நீ மன்னிக்கும் அந்த நேரத்தில் உன் உள்ளத்தில் இருக்கும் பாரம் மெதுவாக அகன்று போகும். இயேசு சிலுவையில் இருந்தார். அவரை அடித்தவர்கள், அவரை அவமானப்படுத்தியவர்கள், அவரை காயப்படுத்தியவர்கள், அவரை சிலுவையில் அறைந்தவர்கள், அவர்களுக்காகவே இயேசு சொன்னார், பிதாவே, அவர்களை மன்னியுங்கள். சாதாரண மனிதன் இருந்தால் கோபப்படுவான், சாபமிடுவான், பழிவாங்க நினைப்பார். ஆனால் இயேசு என்ன செய்தார்? அவர் மன்னித்தார். ஏன் தெரியுமா? மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல, அது தேவனின் அன்பின் வெளிப்பாடு. மன்னிப்பு காயத்தை குணமாக்கும் மருந்து. மன்னிப்பு உன் இதயத்தை சுத்தப்படுத்தும் சக்தி. இன்று பலருடைய வாழ்க்கையில் மன்னிக்க முடியாத காயங்கள் இருக்கின்றன. ஒருவர் சொன்ன வார்த்தை, ஒருவர் செய்த துரோகம், ஒரு நண்பனின் வஞ்சகம், ஒரு உறவின் உடைவு. அந்த காயங்களை பிடித்து வைத்தால் நம் இதயம் கனமாகிவிடும். ஆனால் இயேசு சொல்கிறார், நீ மன்னித்தால் நான் உன்னை குணப்படுத்துவேன். மன்னிப்பு என்பது அந்த மனிதரை விடுவிப்பது அல்ல, உன் இதயத்தை விடுவிப்பது. நீ மன்னிக்கும் அந்த நேரத்தில் தேவன் உன் உள்ளத்தை சுத்தப்படுத்த ஆரம்பிப்பார். இன்று நீ சொல்லலாம், கர்த்தாவே, எனக்கு மன்னிக்க முடியவில்லை. பரவாயில்லை, இயேசு உன்னிடம் சொல்கிறார், என்னிடம் வா, நான் உனக்கு அந்த சக்தியை தருவேன். நீ உன் காயங்களை இயேசுவிடம் ஒப்படைப்பால் அவர் உன் கண்ணீரை சாட்சியாக மாற்றுவார். இன்று வரை உன்னை வலிக்க வைத்த அந்த நினைவுகள் நாளை தேவனின் கிருபையை காட்டும் சாட்சியாக மாறும். தேவன் ஒரு வாக்குறுதி தருகிறார். நீ மன்னிக்கும் போது தேவன் உன் வாழ்க்கையில் புதிய அமைதியை தருவார். உன் இதயம் சமாதானத்தால் நிரப்பும். நீ இழந்த மகிழ்ச்சி மீண்டும் உன் வாழ்க்கைக்கு திரும்பும். ஒரு உண்மை நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. நாம் பல விஷயங்களை மறக்க முடியும், ஆனால் நம்மை காயப்படுத்திய நினைப்புகளை மறக்க மிகவும் கஷ்டம். ஒரு வார்த்தை, ஒரு துரோகம், ஒரு அவமானம், அவை நம்ம இதயத்தில் ஆழமாக பதித்துவிடும். அதனால் தான் சிலர் பல வருடங்கள் கழித்தும்
அதே காயத்தை மனதில் வைத்து வாழ்கிறார்கள். ஆனால் இன்று தேவன் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். நீ அந்த காயத்தோடு இன்னும் எவ்வளவு நாள் வாழப் போகிறாய்? மன்னிக்காமல் வாழ்ந்தால் அந்த காயம் தினமும் உன் இதயத்தை காயப்படுத்தும். ஆனால் மன்னிப்பு ஒரு கதவை திறக்கும். அது சமாதானத்தின் கதவு. மன்னிப்பு என்பது நீ செய்த தவறுகளை மறந்து விடுவது அல்ல. அது என்ன தெரியுமா? நீ அந்த வேதனையை தேவனிடம் ஒப்படைப்பது. கர்த்தாவே, நான் இந்த மனிதரை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். அந்த நேரத்தில் தேவன் உன் இதயத்தில் வேலை செய்ய ஆரம்பிப்பார். மெல்ல மெல்ல உன் கோபம் குறையும். உன் உள்ளத்தில் ஒரு புதிய அமைதி வரும். அதுதான் தேவனின் கிருபை. அன்பானவர்களே, இயேசு மன்னித்ததால் தான் இன்று நமக்கு இரட்சிப்பு கிடைத்தது. அவர் பழிவாங்கி இருந்தால் இன்று நமக்கு நம்பிக்கை இருக்காது. ஆனால் அவர் மன்னித்ததால் இன்று நாம் புதிய வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம். அதனால் தான் இயேசு நமக்கு சொல்கிறார், நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். இன்று நீ மன்னிக்கும் அந்த ஒரு முடிவு உன் வாழ்க்கை முழுவதையும் மாற்றும். தேவன் உன் கண்ணீரை பார்க்கிறார். உன் வேதனையை அவர் அறிவார். ஆனால் நினைவில் வை, மன்னிப்பு ஒரு முடிவு அல்ல, அது ஒரு புதிய ஆரம்பம். இன்று தேவன் உன் இதயத்தில் ஒரு புதிய சமாதானத்தை உருவாக்கட்டும். இன்று உன்னிடம் ஒரு கேள்வி. உன் இதயத்தில் நீ மன்னிக்காத யாராவது இருக்கிறார்களா? ஒரு நண்பர், ஒரு உறவினர், ஒரு குடும்ப உறுப்பினர். நீ சொல்லலாம், எனக்கு முடியாது. ஆனால் நினைவில் வை, நீ தனியாக மன்னிக்க வேண்டியதில்லை. இயேசு உனக்கு அந்த சக்தியை தருகிறார். நீ தேவனிடம் சொல்லு, கர்த்தாவே, எனக்கு மன்னிக்க உதவி செய். அந்த நேரத்தில் தேவன் உன் இதயத்தை மெதுவாக மாற்ற ஆரம்பிப்பார். தேவன் ஒரு அதிசயமான வாக்குறுதியை தருகிறார். நீ மன்னிக்கும் போது தேவன் உன் வாழ்க்கையில் புதிய சமாதானத்தை தருவார். நீ இழந்த சந்தோஷம் மீண்டும் உன் வாழ்க்கைக்கு திரும்பும். உன் கண்ணீர் ஒரு நாள் சாட்சியாக மாறும். இப்பொழுது நாம் ஒன்றாக ஜெபிப்போம். கர்த்தராகிய இயேசுவே, என் இதயத்தில் இருக்கும் காயங்களை நீ அறிவாய். என்னை காயப்படுத்தியவர்களை மன்னிக்க எனக்கு சக்தி தா. என் இதயத்தை சுத்தப்படுத்து. உன் சமாதானத்தை எனக்கு தா. இன்றிலிருந்து மன்னிப்பில் நடக்கும் வாழ்க்கையை எனக்கு கொடு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். அன்பானவர்களே, மன்னிப்பு என்பது ஒரு வார்த்தை மட்டுமல்ல, அது ஒரு சுதந்திரம். இங்கு இயேசுவின் மன்னிப்பு உங்கள் வாழ்க்கையில் செயல்படட்டும். இந்த செய்தி உன் இதயத்தை தொட்டிருந்தால் ஆமேன் என்று கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி யாரோ ஒருவரின் வாழ்க்கையை ஆசிர்வதியுங்கள். இயேசுவின் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். ஆமேன்.